Hello students, welcome to Shiny Max 9th standard Max chapter 2 exercise 2.8 ல 5th sum solve பண்ணிரலாம். simplify னு கொடுத்திருக்காங்க சரிங்களா. first subdivision solution first question அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா 10ஓட பவரில் சேம் வேல்யூ இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி இல்லாட்டா சேம் வேல்யூவாக ஆக்கணும். ஸோ ஆக்குனா தான் அதை காமனாக வெளியே எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணதுக்கு சரிங்களா. ஸோ இப்போ இங்கே 10 power 7 இருக்குது, இங்கே 10 power 8 இருக்குது. ஸோ 10 power 8 எப்படி எழுதிக்கலாம்னா 10 power 7 into 10 power 1. அதாவது மல்டிபிள் பண்ணும்போது பேஸ் சேமாக இருந்துன்னா அந்த பேஸை உருவாட்டி எழுதிக்கிட்டு பவரை ஆட் பண்ணலாம். 7 + 1 8 அப்படி தான் இங்கே எழுதியிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இங்கேயும் 10 power 7 இருக்குது, இங்கேயும் 10 power 7 இருக்குது. அப்போ காமனாக 10 power 7 வெளியே எடுத்துடலாம். 10 power 7 ஓகே. இங்கே 10 power 7 வெளியே வந்துடுச்சுன்னா பேலன்ஸ் 2.75 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிள். இங்கேயும் 10 power 7 வெளியே எடுத்துட்டோம். பேலன்ஸ் 1.23 இன்டூ 10 power 1 இருக்கும். 10 power 1ஓட வேல்யூ 10 தான் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு 10 power 7 2.75 ப்ளஸ் இனி இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணுறது ஈஸி தான். இங்கே ஒரு 0 இருக்கனால இந்த பாயிண்ட்டை ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி வைங்க. அப்போது 1 2.3 ஓகேங்களா. ஓகே ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2.75 ஓகே. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வச்ச வேல்யூ தான். ஸோ இதை ஈஸியாக எழுதணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் வைங்க. அதுக்கப்புறம் இந்த 3 எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 1 2 இதை எழுதிடுங்க சரிங்களா. 1க்கு மேலே எதுவுமே இல்லாட்டா 0, 5க்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 0. ஓகே அப்போ ஆட் பண்ணிடலாமா. 5 + 0 5 தான். 7 3 ஆட் பண்ணால் 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 2 + 2 4 4 + 1 5. நெக்ஸ்ட்டு 0 + 1 1 தான் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் பாயிண்ட் வைக்க மறந்துட்டோம். ஸோ இங்கே பாயிண்ட்டு கரெக்டாக நேராக வைக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 15.05 இன்டூ இந்த 10 power 7 எழுதிருங்க. ஓகே இப்போ இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கணும். அப்போ 1.505 ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் பாயிண்ட் இங்கே இருக்குது, ஒரு டிஜிட்டு முன்னாடி பாயிண்ட் வச்சோம். அப்போ 10ஓட பவரில் 1ன்னு எழுதிக்கணும். ஏன்னா ஒரு டிஜிட்டு முன்னாடி பாயிண்ட் வச்சோம். நெக்ஸ்ட் ஆல்ரெடி இங்கே 10 power 7 இருக்குது சரிங்களா. ஸோ இது 7 ஓகே. நெக்ஸ்ட்டு 1.505 இப்போ பாருங்கள் பேஸ் ஈக்குவலாக இருக்குது, பவர் ஆட் பண்ணிடலாமா. அப்போ 10 power 1 7 ஆட் பண்ணால் 8 ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே 10 power 17, இங்கே 10 power 15. அப்போ 10 power 17 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 10 power 15 இன்டூ 10 power 2. 15 2 ஆட் பண்ணுங்க 17 தான் சரிங்களா. ஓகே இப்போ பாருங்க இங்கேயும் 10 power 15 இருக்குது, இங்கேயும் 10 power 15 இருக்குது. அப்போ காமனாக 10 power 15 வெளியே எடுத்துடலாம். 10 power 15 ஓகேங்களா. ஸோ இப்போ 10 power 15 இங்கே வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1.598 ஓகே. நெக்ஸ்ட் இந்த 10 power 17 தான் 10 power 15 இன்டூ 10 power 2ன்னு எழுதியிருக்கோம். அதில் 10 power 15 வெளியே போயிடுச்சு, பேலன்ஸ் 10 power 2 இருக்கும் சரிங்களா. அதை அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் சிம்பிள். ஸோ இந்த ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது. இனி இந்த மைனஸ் சிம்பிளை போட்டுருங்க. இனிமேல் இங்கேயும் 10 power 15 வெளியே போயிடுச்சு சரிங்களா. ஸோ அப்போ பேலன்ஸ் 4.58 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே நெக்ஸ்ட்டு 10 power 15 அப்படியே எழுதிடலாம். ஓகே இப்போ பாருங்கள் இங்கே 10ஓட பவரில் 2 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை 2 டிஜிட்டுக்கு முன்னாடி வைங்க சரிங்களா. அப்போ 1 2 அப்போ 9க்கு அடுத்த பாயிண்ட் வரும். அப்போ 159.8. இனி இந்த 10 power 2 எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா பாயிண்ட்டை நம்ம 2 டிஜிட்டு முன்னாடி வச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் 4.58 ஓகே. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணிடலாம். சென்டரில் மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 159 அப்புறம் இந்த 0.8 ஓகே. நெக்ஸ்ட் வேல்யூலேயும் பாயிண்ட் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் வைங்க. ஓகே பாயிண்ட்டு முன்னாடி 4 இருக்குது, பாயிண்ட்டுக்கு அடுத்த 5 8 ஓகே. ஸோ இங்கே எதுவுமே இல்லாட்டா 0, இங்கேயும் கீழே எதுவுமே இல்லாட்டா 0 ரைட் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணலாம். இப்போ இது 10 ஆகிடும், இது 7 ஆகிடும். 10லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2, 7லேருந்து 5 மைனஸ் பண்ணாலும் 2. பாயிண்ட் அப்படியே நேராக வச்சுருங்க. 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5, 5லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 5, 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1 தான் ஓகே. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன கிடச்சி 155.22. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வெளியே 10 power 15 ஓகேங்களா. இனி சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும் சரிங்களா. 1க்கு அடுத்து இந்த பாயிண்ட் இருக்கணும். ஸோ ரைட் பண்ணிக்கிறேன் 1.5522 ஓகே. இனிமேல் 10ஓட பவரில் இங்கே பாயிண்ட் இங்கே இருக்குது, நம்ம பாயிண்ட் இங்கே வச்சோம். அப்போ 1 2 டிஜிட்டு முன்னாடி பாயிண்ட் வச்சோம். அப்போ 10ஓட பவரில் நீங்கள் 2ன்னு எழுதிக்கணும். ஆல்ரெடி 10 power 15 இருக்குது ஓகே. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம் 1.55
2 ஓகே. இப்போ பாருங்கள் பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஒரு தடவை அந்த பேஸை எழுதிக்கலாம், பவரை ஆட் பண்ணலாம். 15 and 2 ஆட் பண்ணால் 17. ஓகே, இதான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே எல்லாமே மல்டிபிளில் தான் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த ப்ராக்கெட் எழுதணும்னு அவசியமே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 1.02 அப்படி எழுதிக்கலாம். அப்புறம் இந்த வேல்யூவை எழுதிக்கோங்க 1.20. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி பேஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா பவரை ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ பேஸை ஒரு வாட்டி எழுதிட்டாலே போதும். 10 ஒரு டைம் அதை எழுதிக்கணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் பவரில் இங்கே 10 இருக்குது. ஸோ இந்த பவரை நம்ம ஆட் பண்ணணும். அதனால் ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த பவரை எழுதிக்கணும் இல்லையா. இங்கே -3 அதை ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா மைனஸ்னால ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 10 ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் நெக்ஸ்ட் இந்த 3. அப்போ 10லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 7. அப்போ நம்ம இந்த பவரை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 7 கிடைக்குது. அப்போ அந்த 7 இங்கே ரைட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இனிமேல் இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம். 1.02 நெக்ஸ்ட்டு 1.20 மல்டிபிள் பண்ணிடலாம். 0 into 2 0 ஓகேங்களா. 0க்கு கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். அப்போ 0 into 0 0, 0 into 1 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 2s are 4, 2 into 0 0 தான். நெக்ஸ்ட்டு 2 1s are 2. ஓகே, இனிமேல் 1 2s are 2, 1 into 0 0 தான், 1 1s are 1 தான். ஆட் பண்ணிடலாமா. 0 இங்கே 4, இதை ஆட் பண்ணால் 2 2, அப்புறம் இங்கே 1. இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அடுத்த இங்கே 2 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் இருக்குது. அப்போ டோட்டலாக ஆன்சரில் 4 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் சரிங்களா. ஸோ இங்கே லாஸ்ட் வேல்யூ 0னால அந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நம்மளுக்கு இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு 1.224. ஓகே, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இங்கே 10⁻7 இருக்குது. அதை அப்படியே எழுதிடுங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு பிறகு பாயிண்ட் இருக்கனால இது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் தான் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் சரிங்களா. ஃபோர்த் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே சென்டரில் டிவைட் சிம்பிள் சரிங்களா. ஸோ அதனால டிவைடுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூஸை டிவைடருக்கு கீழே நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த சம்மை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ இது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் இருக்குது. இதை நான் வந்து டெசிமல் ஃபார்மில் மாற்றி பண்ண போகிறேன். அப்போ தான் இந்த சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. நம்மளுக்கு 10ஓட பவரில் 4 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம 4 டிஜிட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ 8 4 1. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடுச்சு, 2 டிஜிட்டு முன்னாடி வந்துடுச்சு. இங்கே 4 இருக்கனால இன்னும் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கணும். அப்போ அந்த வேல்யூஸ் அடுத்த வேல்யூஸ் இல்லைனால 2 0 நீங்கள் ஆட் பண்ணிட்டாலே போதும் சரிங்களா. இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. இது 4 டிஜிட்டுக்கு முன்னாடி வந்தாச்சு சரிங்களா. லாஸ்ட் இருக்கனால அந்த பாயிண்ட் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் டிவைடட் பை இங்கே 4க்கு அடுத்த பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே 10ஓட பவரில் 5. அப்போ இந்த பாயிண்ட்டை 5 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம வைக்கணும். அப்போ 4 3. இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே கொண்டு வந்துட்டோம், ஒரு டிஜிட்டை முன்னாடி வந்தாச்சு. அப்போ இன்னும் இங்கே 5 இருக்கனால இன்னும் 4 டிஜிட். அப்போ 4 0 நம்ம ஆட் பண்ணிட்டாலே போதும். ஸோ இப்போ பாருங்கள் இங்கே இருந்த பாயிண்ட்டு இங்கே வந்துடுச்சு, லாஸ்ட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ மேலே 2 0 கட் பண்ணிக்கலாம். டிவைடருக்கு கீழே 2 0 கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேலன்ஸ் இருக்குது எழுதிடலாமா. மேலே 841 இருக்கும். டிவைடருக்கு கீழே 4300 இருக்குது. இதை எப்படி எழுதலான்னா 43 into 100ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. மல்டிபிள் பண்ணால் கூட நம்மளுக்கு 4300 தான் கிடைக்கும். ஸோ ஏன் இப்படி எழுதுனேன்னா அப்போ தான் நம்மளுக்கு டிவைட் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 841 43ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் 1 டைம் பண்ணுறேன். 1 டைம் பண்ணால் தான் 84 விடைக்கும் கம்மியான வேல்யூ கிடைக்கும். அப்போ 1 into 43 43 தான். ஓகே, மைனஸ் பண்ணலாம். 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1, 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஓகே, இனிமேல் இந்த 1 இறக்கிடலாமா. இனிமேல் நான் வந்து 43 9 டைம்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. 9 3s are 27. அப்போ இங்கே 7 பேலன்ஸ் 2, 9 4s are 36, 36 + 2 38. ஓகே, இப்போ நான் 9 டைம் பண்ணுறதுனால தான் 4 1 1 விடைக்கும் கம்மியான வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ 9. ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சி 3 8 7. ஓகே, மைனஸ் பண்ணிடலாம். இது 11 ஆகிடும், இது வந்து 0 ஆகிடும் சரிங்களா. 11லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 4. நெக்ஸ்ட் இது 10 ஆகிடும், இது வந்து 3 ஆகிடும். புரியுதுல உங்களுக்கு. 10லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, இனிமேல் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம 0 இறக்கிடலாம். ஏன்னா 24 43 விடைக்கு சின்ன நம்பர். ஸோ அதனால் பாயிண்ட் போட்டுவிட்டு நம்ம ஒரு 0 இறக்கிருக்கோம். ஓகே, இனிமேல் நான் 43 5 டைம் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. அப்போ 5 3s are 15 பேலன்ஸ் 1, 5 4s are 20, 20 + 1 21. ஓகே, ஸோ இப்போ 5 டைம் பண்ணுறதுனால தான் 240 விடைக்கு சின்ன நம்பர் கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ 5 நான் எழுதிக்கிறேன்.
ஓகே, என்ன வேல்யூ கிடச்சி 215. மைனஸ் பண்ணிடலாம். இது 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5, 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2. ஓகே, பாயிண்ட் வச்சிருக்கனால இனிமேல் நம்ம 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் நான் 5 டைம் தான் பண்ணுறேன் சரிங்களா, அப்போ தான் சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகே, ஸோ 5 டைம் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ என்னது 215. ஓகே, மைனஸ் பண்ணிடலாம். இது 10 ஆகிடும், இது 4 ஆகிடும். 10லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 5, 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 3. ஓகே, பாயிண்ட் வச்சுருக்கிறதால நம்ம ஒரு 0 இறக்கிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி 9 டைம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆனால் 350 விடைக்கும் இது வந்து பெரிய நம்பர். அப்போ இனிமேல் நான் 8 டைம் பண்ணுறேன். 43, 8 டைம். 8 3s are 24. அப்போ இங்கே 4, பேலன்ஸ் 2. 8 4s are 32. 32 கூட 2 ஆட் பண்ணால் 34. ஓகேங்களா, ஸோ அப்போது இதே நம்ம எழுதிக்கலாம். அப்போ மேலே 8 எழுதணும். நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணும்போது 344 கிடச்சி. ஓகே, 350ல இருந்து 344 மைனஸ் பண்ணால் 6. ஓகேங்களா, ஆல்ரெடி பாயிண்ட் வச்சிருக்கனால இன்னும் நம்ம 0 போட்டுக்கிட்டு செய்துட்டே போகலாம். ஆனால் இங்கே பாயிண்ட் பிறகு 3 டிஜிட் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்போ ரைட் பண்ணலாமா, நம்மளுக்கு இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடச்சுன்னா 19.558 கிடச்சி சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு பதில் நான் வந்து இதை ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இனிமேல் டிவைடருக்கு கீழே நம்மளுக்கு 100 இருக்குது. ஸோ 100 எப்படி எழுதலாம்னா 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் சரிங்களா, ஏன்னா 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. அப்போ இது டிவைடருக்கு கீழே இருக்கனால அதை டிவைடருக்கு மேலே கொண்டு போயிடலாம். ஓகே, 10 அப்படியே எழுதிடலாம் சரிங்களா. டிவைடருக்கு கீழே இருக்கும்போது இது +2, அப்போ மேலே வரும்போது இது -2 மாறிடும். இனி இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு அடுத்து இந்த பாயிண்ட் வரணும். ஓகேங்களா, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி வச்சாலே போதும். அப்போ 1.9558 நம்ம ஒரு டிஜிட் முன்னாடி வச்சனால 10ஓட பவரில் 1ன்னு ரைட் பண்ணிக்கணும் சரிங்களா. நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணோம், அதனால் +1. ஓகே, நம்ம ஆல்ரெடி 10 பவர் -2 இருக்குது. ஓகே, இதை அப்படியே எழுதிக்கலாம். 1.9558. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்குது இல்லைங்களா. அப்போ பவரை ஆட் பண்ணிடலாமா, பேஸை ஒரு வாட்டி எழுதிருங்க. இப்போ 1 ஆட் பண்ணுறதுனால ப்ளஸ், அப்புறம் இந்த பவரில் -2, அதனால் ப்ராக்கெட்டில் எழுதிடலாம். இனிமேல் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த ப்ளஸ்ஸையும் உள்ளே இருக்கக்கூடிய மைனஸையும் மல்டிபிள் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்புறம் இந்த 2. ஓகே, இப்போ மைனஸ் இருக்கனால மைனஸ் பண்ணலாம். 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1 தான். பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். அப்போது நம்மளுக்கு பவரை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடச்சி -1. அப்போ இதெல்லாம் -1ன்னு ரைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு தந்திருக்க கொஸ்டினை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிட்டோம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இதோட எக்ஸசைஸ் 2.8 முடியுது. இந்த எக்ஸசைஸை நல்லா தரவு பண்ணுங்க, ஏன்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.